என்டிடிவி விவாதத்தின் போது பாஜக செய்தி தொடர்பாளர் ஒருவரை விவாத நெறியாளர் வெளியேற்றிட 2 நாட்களில் அந்த தொலைக்காட்சி மீது சிபிஐ விசாரணை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே திட்டம் போட்டதைப் போல ஐசிஐசிஐ வங்கியிடம் பெற்ற கடனை திருப்ப செலுத்துவதின் போது வங்கிக்கு ஏற்பட்ட ரூபாய் 48 கோடி இழப்பினை சுட்டி என்டிடிவி நிறுவனர் பிரானாய் ராய் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று சோதனை செய்தனர். இந்தியாவின் முன்னணியில் இருக்கும் ஒரே ஊடகத்தின் மீது நடத்தப்பட்ட இச்செயலை கண்டிக்கும் வகையில் என்டிடிவி நிறுவனம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் பழைய பொய்யான குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக வைத்து சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் பேச்சுரிமை மற்றும் ஜனநாயக உரிமையை பறிக்கும் வகையில் உள்ள இந்த சோதனையை கண்டு ஒதுங்க மாட்டோம் எனவும் அறிவித்துள்ளது. தவறு ஊடகத்தின் பக்கம் இருந்தால் நேரடியாக பிரதமரை விவாதத்திற்கு அழைக்கும் அளவிற்கு துணிய மாட்டார்கள். ஆனால் என்டிடிவி செய்தி தொகுப்பாளர் ரவீஷ்குமார் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் சிபிஐயின் சோதனையை எதிர்த்து கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். மேலும் என்டிடிவியின் வளர்ச்சியை தடுக்க நினைத்தால் பிரதமர் மோடியை கேமரா முன்பு நேரலை பேட்டிக்கு வந்து கலந்து கொள்ளுமாறும் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் மோடி நேரடி விவாதத்தில் பங்கு கொள்ளும் பட்சத்தில் பல்வேறு விதமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றனர். அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்வியும் ஆணித்தரமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கெல்லாம் பதில் சொல்லும் திராணி மோடியிடம் இருக்கிறதா என்பது சந்தேகமே. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.